ஷாம்பு நம்ம வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அதிகபட்சம் போட்டு பண்ணுறோம். அதுக்குள்ளே அந்த விட்டமின்னா நம்ம தலைக்குள்ளே இறங்கிடுமா டாக்டர், அதை போட்டு நுர போகிறதுக்குள்ளன்னு கேட்பேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷாம்பு நல்ல ஷாம்புவா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அதனுடைய பிஹெச் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பியூட்டி பார்லர் பண்ண மாதிரி 2 hours போட்டுட்டு உடனே உங்களுக்கு அலர்ஜி இல்லைன்னு சொன்னால் அது நம்பக்கூடாது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மினிமம் 72 hours வேணும். இப்போ எல்லா ஹேர்டையுமே கம்பல்சரி கேன்சர் வருமா? இப்போ முடி வெள்ளையாக இருக்குது, நான் வந்து டை அடிக்கணும்னா நான் என்ன தான் பண்ணுறது? அந்த பிபிடி இல்லாமல் இமீடியட்டாக பிளாக் கலர், ஜெட் பிளாக் கலர் வர வைக்கவே முடியாது. ஜனங்க உஷாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிபிடியை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளம்பரம் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் பெரிய ஃப்ராடு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அமோனியா ஃப்ரீ. அமோனியாவுக்கும் ஹேர்டே அலர்ஜிக்கும் ஹேர்டேனால் வரக்கூடிய கேன்சர் போன்ற பக்க விளைவுகளுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறமா அமோனியா ஃப்ரீ, அப்போ தான் ஃப்ரீ ஆயா ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியது. நிறைய வந்து 22 வயசுக்கு மேலே நம்ம ஊரில் போனாலே அது மெச்சூர் கிரேயிங் தான். முடி மேலே பட்டாலே அது முடி வழியாக உள்ளே போகுது. அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஹரிசான்டலாக வெர்டிக்கலாக உள்ள ஸ்கின்ல போகல, அது ஹரிசான்டலாகவே போகுது. இந்த நெயில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா? நெயில் வளர்க்குறது நல்லதா கெட்டதா? அந்த மாதிரி வெள்ளை புள்ளி இருந்தால் அது நல்லதா கெட்டதா? ஏதோடைய அறிகுறி அது. இந்த நெயில் பாலிஷ் போடுறதுல முக்கியமாக என்னென்னா, அந்த அறிகுறி என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து நெயிலில் ப்ராப்ளம்னு வருவாங்க, ஃபுல்லாக நெயில் பாலிஷ் போட்டிருக்கும். இந்த நெயில் பாலிஷ்னாலையும் அலர்ஜி ஏற்படும். நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்கஹால் சொல்யூஷன் தடவுறாங்கல்ல, அதுலேயும் அலர்ஜி ஏற்படும். கோமியத்தால் ஏதாவது பலன் இருக்கா டாக்டர்? ஃபேஸில் அப்ளை பண்ணுறதால நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் அப்படியே ஃபேஸில் வாஷ்லாம் பண்ணுறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜிகே. திரும்ப உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்த இடத்துலலாம் வந்து ஒரு ஜாலி டாக்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டாக்டர் இன்டர்வியூனா ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நான் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நிறைய செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் அந்த அனலிட்டிக்ஸ்லேயே பார்க்கும்போது ரொம்ப லாங் ரன்னாக கடைசி வரைக்கும் பார்த்துருக்காங்க, வீடியோவை என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் மருத்துவத்தை பற்றி பேசுறதை விட நிறைய பேர் சொன்னதுல தெரியுமா, நானும் திருக்குறள் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ. மகிழ்ச்சி. ஸோ அதோடைய பார்ட் 2 அதில் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க, குட். ஹேரில் எங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துருச்சு. அடுத்து ஸ்கின்னு, நெயில், இந்த மாதிரி சம்மந்தமான கேள்விகள்லாம் நிறைய வந்திருக்கு, பார்க்கலாம். ஹேரில் இன்னும் ஒன்று ரெண்டு அவங்க சம்மந்தமான கேள்விகளை நம்ம முதல்ல பண்ணலாம். ஹேர் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு நான் உங்கள்கிட்ட விளையாட்டாக கூட கேட்டேன் அந்த கொஸ்டின். நீங்கள் இந்த ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது, சிங்க் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஷாம்பு நம்ம வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் அதிகபட்சம் போட்டு பண்ணுறோம். அதுக்குள்ளே அந்த விட்டமின்னா நம்ம தலைக்குள்ளே இறங்கிடுமா டாக்டர், அதை போட்டு நுர போகிறதுக்குள்ளன்னு கேட்பேன். ரொம்ப அருமையாக உங்கள் கேள்வியிலே நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து ஜிங்க் பைரித்தியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா கமர்ஷியல் ஷாம்புலையும் இப்போ ஜிங்க் பைரித்தியான் கலக்கிறாங்க. அப்புறம் மற்ற மெடிக்கலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவில் கீட்டகோனசோல் இருக்குது, கோல்டார் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மெடிக்கல் இன்க்ரீடியன்ட், அதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவ மூலக்கூறு வந்து கரெக்டாக ஒரு விதின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து ஒரு ரிசெப்டார் பவுண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மருந்து எப்படின்னா ஒரு கெமிக்கல் வந்து அது போய் ஒரு ரிசெப்டாரோட போய் அட்டாச் ஆகுது. ஸோ அதனால் சரியான நேர்மறையான விளைவுகள், நேரடியான விளைவுகள் உடனே நடந்துடும். இந்த எதிர்மறையான விளைவுகள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் நேரடியான விளைவுகள் வந்து நிச்சயமாக நடக்கும். விதின் ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே நடந்துடும் அது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷாம்பு நல்ல ஷாம்புவா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அதனுடைய பிஹெச் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கின்னோட பிஹெச் 5.5 மாதிரி ஹேரோட பிஹெச் வந்து 3.5. ஸோ அசிடிக் பிஹெச்சில் ஒரு ஷாம்பு இருந்துச்சுன்னா அது நல்ல ஷாம்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாக ஷாம்பூவில் வந்து அவங்க பிஹெச் வந்து மென்ஷன் பண்ணணும், ஆனால் நம்ம யாரும் மென்ஷன் பண்ணுறதில்லை இப்போ இருக்கிற ஷாம்பூஸில். ஸோ நம்ம வந்து அதை அந்த லிட்மஸ் பேப்பர் வச்சு பிஹெச் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஷாம்பூவில் உங்களுக்கு வந்து ஒரு ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷாம்பூ நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஷாம்பூ வந்து ஒரு சின்ன ஒரு அலுமினியம் தட்டு மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும், ஒரு 5 மில்லிமீட்டர் டயாமீட்டரில். அதை வந்து அதில் அந்த ஷாம்பு ஒரு துளி போட்டு நம்ம ஸ்கின்னில் ஒட்டிட்டு அதை வந்து ஒரு 72 hours, மினிமம் 72 hours கழித்து ரிமூவ் பண்ணணும். இந்த பியூட்டி பார்லர் பண்ண மாதிரி 2 hours போட்டுட்டு உடனே உங்களுக்கு அலர்ஜி இல்லைன்னு சொன்னால் அது நம்பக்கூடாது. ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு, அதாவது ஒரு கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் ஏற்படுறதுக்கு மினிமம் 72 hours வேணும். ஏன்னா இது ஸ்கின்ல வர ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, தாமத ஒவ்வாமையில் பல வகை இருக்குது. ஒன்று வந்து துரித ஒவ்வாமை, உடனடி ஒவ்வாமை. இன்னொன்று வந்து தாமத ஒவ்வாமை. அதில் இந்த தாமத ஒவ்வாமை வகையை சேர்ந்தது தான் ஸ்கின்ல வர்றது பூராமே. அதனால தான் ஹேர் டை போடுறவங்களுக்கெல்லாம் பல வருஷங்கள் கழித்து அலர்ஜி வரும்.
அவங்க சொல்லுவாங்க நான் 10 வருஷமாக போடுறேன் டாக்டர், 15 வருஷமாக போடுறேன், அப்போ வராதா இப்போ வந்துச்சுன்னு நம்ப மாட்டாங்க பல பேர். ஸோ இந்த ஒவ்வாமை வந்து தாமதமாக ஏற்படும். ஸோ மினிமம் 72 ஹவர்ஸ் அந்த பேட்சை வச்சுருந்துட்டு அதை எடுத்து பார்த்து அதில் அந்த இடத்துல ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டு, அந்த அலர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா தோல் செவந்து போய் அது கொப்பளம் மாதிரி வந்து நீர் வடிஞ்சு இப்படிலாம் இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் அலர்ஜின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அந்த ஷாம்பு உங்களுக்கு ஒத்துக்கலை, உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹேர் டை நீங்களே சொல்லிட்டீங்க, நிறைய பேர் அதான் கமெண்ட்டாக சொன்னாங்க, நான் வந்து 10 வருஷம் யூஸ் பண்ணுறேன், 20 வருஷம் அப்படி யூஸ் பண்ணுறேன்னுட்டு. இப்போ எல்லா ஹேர் டையுமே கம்பல்சரி கேன்சர் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இப்போ முடி வெள்ளையாக இருக்குது, நான் வந்து டை அடிக்கணும்னா நான் என்ன தான் பண்ணுறது? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது இப்போ எல்லா ஹேர் டைலையுமே பிபிடி அப்படிங்கிற கெமிக்கல் இருக்குது. அந்த பிபிடிங்கிற கெமிக்கல் இருந்தால் தான் கருப்பு கலர் வர வைக்க முடியும். ஹெர்பல் எல்லாத்துலேயுமே அதாவது அந்த பிளாக் கலர் வருது இமீடியட்டாக, இப்போ நீங்கள் டை போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே பிளாக் அதை வாஷ் பண்ணோன்னா பிளாக் ஆகிடுது அப்படின்னா அதில் பிபிடி இருக்குன்னு அர்த்தம். அது எதுவாக இருந்தாலும் ஆமாம், அந்த பிபிடி இல்லாமல் இமீடியட்டாக பிளாக் கலர், ஜெட் பிளாக் கலர் வர வைக்கவே முடியாது. இப்போ பிபிடி ஃப்ரீன்னு நிறைய ஹேர் கலர் வருது. இப்போ நம்மளை அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண உடனே இப்போ வந்து இந்த ஜனங்க உஷாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிபிடியை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளம்பரம் பண்ணி பண்ணுறாங்க. அதுவும் பெரிய ஃப்ராடு. ஏன்னா பிபிடி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். பிபிடியோடைய அக்கா, தங்கச்சி, சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து டொலுவீன், டயமின் சல்ஃபேட் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் இது. இந்த பிபிடிங்கிற ஒரு கெமிக்கல் தான் இருக்காது. அது பிபிடியை விட ஆபத்தானது, அதை விட வீரியம் வாய்ந்தது, அதை விட ஆபத்தான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கும் அதில். ஸோ இப்போ இந்த கெமிக்கல்ஸே இல்லாமல் ஒரு ஹேர் டை தயாரிக்கவே முடியாது. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அமோனியா ஃப்ரீ. அமோனியாவுக்கும் ஹேர் டை அலர்ஜிக்கும் ஹேர் டைனால் வரக்கூடிய கேன்சர் போன்ற பக்க விளைவுகளுக்கும் சம்மந்தமே இல்லை. உடனே அமோனியா ஃப்ரீ. இப்போ எவனோ ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு அதை ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான், இல்லை அவன் வண்டியே ஓட்டலை அப்படின்னு சொல்லி டிரைவரை ஓட்ட வச்சு எஸ்கேப் ஆகிற மாதிரி இல்லாத ஒன்றை இருக்கிற, அதனால தான் விளைவுகள் ஏற்படுற மாதிரி ஒரு சொல்லிட்டு அப்புறமா அமோனியா ஃப்ரீ, அப்போ தான் ஃப்ரீ ஆயா ஃப்ரீன்னு சொல்ல வேண்டியது. அமோனியாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அமோனியாவுக்கும் ஹேர்டைக்கும் ஹேர்டை அலர்ஜிக்கும் பெரும்பாலும் சம்மந்தம் இல்லை. ஹேர்டை அலர்ஜிக்கு காரணம் வந்து பிபிடி. அந்த பிபிடி ஃப்ரீனாலும் நம்பக்கூடாது, உள்ள இன்க்ரீடியன்ஸை படித்து பார்க்கணும். பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் நிச்சயமாக அதில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னதான் சொல்யூஷன் இருக்குன்னு இப்போ வந்து நீங்கள் டை, இப்போ சிந்தட்டிக் டை, அதாவது கெமிக்கல் டைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இளநரை நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே நரை வந்துருச்சு. இதில் என்னென்னா பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நரை வந்து 22 வயசுக்கு மேலே நம்ம ஊரில் போனாலே அது மெச்சூர் கிரெயின் தான். ஓகே, 22 வயசுக்கு உள்ள அப்படின்னா தான் அது சத்து குறைவுனால ஏற்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் D, அயன், கால்சியம் இதெல்லாம் டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா, ப்ரோட்டீன்ஸில் சில அமைனோ ஆசிட்ஸ் எல்லாம் டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா இளநரை வரலாம். அப்படி அது வந்து 22 வயசுக்குள்ளே தான். அப்படி சத்து குறைவுனால இளநரை ஏற்பட்டிருந்தா அதை அந்த சத்து குறைவை சரி செய்வதன் மூலமாக அதை நம்ம மீண்டும் அதை வந்து முடிய கருப்பாக்க முடியும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு 30% பேருக்கும் உள்ளே தான் அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியும். முக்கால்வாசி வந்து ஜெனட்டிக் தான். மோர் தென் 70% வந்து ஜெனட்டிக்காக வர்றது தான். ஸோ நம்ம ஊரில் வந்து ரொம்ப சீக்கிரத்திலேயே இளநரை நிறைய பேருக்கு வருது. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒன்று, ஸ்ட்ரெஸ் ஒன்று. ஏன்னா இங்கே எங்கே போனாலும் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்குது. வாழ்க்கையில் எல்லா பக்கத்துலேயும், எல்லா விதத்துலையும், எல்லா தளத்துலேயும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சங்க பாடல்கள் கூட நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அது வந்து பிசிராந்தையார் வந்து அவர் கோப்பெருஞ்சோழனுடைய அவையில் வந்து உள்ளே வர்றாரு. அப்போவே அவருக்கு 78 வயசுக்கு மேலே. அவருடைய அவையில் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க, உங்கள் முடி ஒன்று கூட நரைக்கலை அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அவையில் எல்லாரும். அப்படிலாம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, அவர் வந்து மன்னன் வந்து அவருடைய நண்பன், அதே சமயம் மன்னனையும் புகழ்ந்து சொல்லணும், இதுக்கான காரணமும் சொல்லணும், உண்மையும் சொல்லணும். அதனால் அவர் சொல்கிறாரு, இது வந்து என்னுடைய மன்னன் இந்த நாட்டை நல்லா ஆண்டுட்டு இருக்கான், அதனால் மாதம் மும்மாரி பெய்யுது, இதில் வந்து மக்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருக்காங்க, யாருக்கும் எந்த குறையும் இல்லை, இந்த அதிகமான டாக்ஸேஷன்லாம்
ஜிஎஸ்டி அதெல்லாம் கிடையாது. ஸோ மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. என்னுடைய மனைவினால எனக்கு எந்த ட்ரபிளும் இல்லை, நானும் அவங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல. எங்களுக்குள்ள இல்லற உறவு நல்லா இருக்கு. என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னை எதிர்பார்த்து இல்லை, அவங்கவுங்க நல்லா இருக்காங்க. என்னுடைய பணியாட்கள்லாம் வந்து என்னுடைய கண்ணை சேவை வச்சு அந்த வேலையை செஞ்சிடறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ அவருக்கு எந்த ஆஸ்பெக்ட்லேயும் ஸ்ட்ரெஸ் இல்லைங்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும்னா என்ன, அவனுடைய பர்சனல் ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது, அந்த ஊர் நல்லா இருக்கணும், அந்த ஆட்சி நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் ஏதோ பொலிட்டிக்கலாக சொல்கிற மாதிரி இருக்கீங்கப்பா. பாதி பேருக்கு இங்கே மூடி இருக்கிறதுக்கு. ஸோ எல்லா விதத்துலேயும் ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு நிறைய, அதுதான் எனக்கு வரல, நான் இப்படி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய மட்டும் இல்லை, நான் இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதாங்கிறாரு. ஏன்னா அந்த முதுமைக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் இல்லையா. ஸோ வந்து இள வயதுலேயே முதுமை அடைகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் தானே முக்கியமான காரணம். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால ரொம்ப சீக்கிரம் நரை வருது. அப்போ அந்த நரைக்கு என்ன தான் பண்ணுறது? டை போட்டால் கேன்சர் வரும், அபாயகரமான விளைவுகள் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கிறது புரியுது. ஸோ அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, எடுப்புலையே நீங்கள் வந்து கெமிக்கல் டை, சிந்தட்டிக் டைக்கு போகாமல் நம்ம பிளான்ட் பேஸ்டு கலர்ஸ் இருக்குது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேலைக்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கே வந்து, ஏன்னா நம்ம நெசவில் நம்ம நாடு தானே முதல் காட்டன்லேருந்து நூல் எடுத்து நெசவு ஒரு ஆடையை உருவாக்குனதே நம்ம தான், உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது நம்ம தான். ஸோ அதனால் அப்போ அந்த ஆடைகள் வந்து வெறும் வெள்ளை கலரில் மட்டும் இல்லை, இந்த இண்டிகோங்கிற கலர்லாம் நம்ம உருவாக்குனது தான், நம்ம இந்தியாவுடைய இதுதான் அது. ஸோ நிறைய கலர்ஸ் வந்து நம்ம உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கலர்லாம் யாருக்கும் எந்த உவாமை ஏற்படுத்தினதில்லை. அந்த நெசவாளர்களுக்கு கூட எந்த ஒரு கையில் எந்த அலர்ஜியும் ஏற்பட்டதா எந்த இலக்கியத்துலேயும் குறிப்பே இல்லை. ஸோ அதனால் அப்படி வந்து ஒரு சேஃபான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகழகான கலர்ஸ் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஸோ அப்போ அந்த கலருக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளான்ட் பேஸ்டு கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பிளான்ட் பேஸ்ட் கலர்ஸ் நம்ம மருதாணி, அவுரி, நெல்லிக்காய் பொடி, காஃபி டிகாக்ஷன், காஃபி டீ வந்து பின்னாடி வந்தது. ஆனால் இது இல்லாமையே முன்னாடி இருந்திருக்கு. அந்த கரிசலாங்கண்ணின்னு ஒரு கீரை இருக்குது, அதனுடைய சாறு வந்து அவ்வளவு பிளாக் கலர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லோரா அஜந்தா குகை கோயிலில் கூட தாவரத்துலேருந்து எடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம சேஃபான ஹேர் கலர்ஸ் நிறைய இருக்குது. இயற்கை நிறமிகள் வந்து நிறைய பயன்படுது. இயற்கை நிறமிகள் இருக்குது. இதில் என்னென்னா, இந்த இயற்கை நிறமிகளில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து டெம்பரரி ஹேர் கலர். இப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு இதை விட்டுட்டு ஹேர் டேக்கு போகிறாங்க, சிந்தட்டிக் ஹேர் டேக்கு போகிறாங்க அப்படின்னா, அது வந்து செமி பர்மனெண்ட் அண்ட் பெர்மனெண்ட் ஹேர் கலர். அதாவது ஒரு 10 தடவை வாஷ் பண்ணால் இல்லை 1 மாதம் 2 மாதத்துக்கு வரும் அந்த கலர் நிற்கும். ஏன்னா என்னென்னா, அந்த சிந்தட்டிக் கெமிக்கல் வந்து முடிக்குள்ளே ஊடுருவி போகுது. முடி இப்படி இருக்குன்னா முடிக்குள்ளே ஊடுருவி போகுது. நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து ஸ்கின்ல படாமல் தான் போட்டேன் அதனால எனக்கு அலர்ஜி வராதுன்னு. அப்படி கிடையாது. முடி மேலே பட்டாலே அது முடி வழியாக உள்ளே போகுது. அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஹரிசான்டலாக வெர்டிக்கலாக உள்ள ஸ்கின்ல போகல, அது ஹரிசான்டலாகவே போகுது. முடிக்குள்ளே இப்படி முடி இருக்குன்னா ஹரிசான்டலாக உள்ளே போகுது, போய் அந்த மாலிக்யூல் வந்து உள்ளேயே இருக்கும், அது திரும்ப வெளியில் வராது, எக்ஸிட் ஆகாது. ஒன்ஸ் அந்த கெமிக்கல் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா இட் ஓன்ட் எக்ஸிட். அந்த முடிக்குள்ளே போய் டைரெக்டாக ரூட்டுக்கு போயிடும், ஹேர் ஃபாலிக்கலுக்கு. ஹேர் ஃபாலிக்கல் எங்கே இருக்குது? ஸ்கின்னுடைய அடியில் இருக்குது, அந்த ஸ்கின்னுடைய அடித்தோல் அடுக்கில் இருக்குது, டெர்மிஸில் இருக்குது. அங்கே போன உடனே அது ரத்தத்தில் கலந்துரும், ரத்த குழாய்கள்லாம் அங்கே இருக்குது. அது போய் அதனால தான் இப்போ நம்ம மண்டையில் டை போட்டால் கூட காலில் அலர்ஜி வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ உடல் உறுப்புகள் அத்தனையும் கேன்சர் வர்றதுக்கு அதான் காரணம். ஸோ அது ரத்தத்தில் கலக்குது. இப்போ அந்த டெம்பரரி ஹேர் கலர்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம மருதாணி, அவுரி, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் எப்படின்னா உள்ள அந்த முடிக்குள்ள ஊடுருவி போனாலும் திரும்ப வெளியில் வந்துடும், அது உள்ளே இறங்காது, அந்த ஹேர் ஃபாலிக்கல் வரைக்கும் போகாது. ஸோ வெளிப்பூச்சி மட்டும்தான் அது பண்ணும். அதனால் அதனுடைய ஒவ்வாமைகள் குறைவு கம்பேரிட்டிவ்லி. அதுலேயும் வரலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. பட் இது சிந்தட்டிக் டையை கம்பேர் பண்ணும்போது அது பரவாயில்ல. ஒரு 40 வயசு வரைக்கும் அவங்க இதை யூஸ் பண்ணலாம், அப்புறம் அதை விட்டுறலாம். ஓகே. இப்போ இந்த ஹேரில் கடைசி கொஸ்டின் அதை கேட்டுறேன் நான். இப்போ நீங்கள் பிஆர்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் இப்போ ஜிஎஃப்சி ரெண்டும் எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும் தான். ஆனால் இப்போ பிஆர்பி வெர்சஸ் ஜிஎஃப்சி வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பிஆர்பி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தெரிஞ்சு போச்சுன்னா பேரை மாற்ற வேண்டியது. இது வந்து 70%, அது வந்து 90% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புதிய மொந்தையில் பழைய கல். ஸோ சேம் தான் ரெண்டுமே. ஜிஎஃப்சினா க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட், பிஆர்பிங்கிறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிளட்டில் வந்து பிளேட்லெட்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்னு இருக்குது. ஆர்பிசிங்கிறது சிகப்பு அணுக்கள், டபிள்யூபிசி வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸுங்கிறது தட்டை அணுக்கள்னு சொல்கிறோம். இந்த பிளேட்லெட்டுக்கு அதில் வந்து நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா நம்ம ஒரு ஊண்டாகுது, ஒரு காயம்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து ரத்தம் உறையுது இல்லையா,
அந்த ரத்தம் உறையிறதுக்கு மட்டும் அந்த பிளேட்லெட் உதவி செய்கிறது இல்லை, அந்த ரத்தம் உறைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காயம் ஆறுறதுக்கும் அந்த பிளேட்லெட் தான் ஹெல்ப் பண்ணுது. வூண்ட் ஹீலிங்க்கு பிளேட்லெட் தான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ எப்படி வூண்ட் ஹீலிங் ஆகுது? ரத்தம் அங்கே பாயுது. ரத்தம் உறையிறதுனால மட்டும் இல்லை, வூண்ட் ஹீலிங் ஆகிறதுக்கு நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது. எபிடர்மல் க்ரோத் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, வாஸ்குலர் எண்டோத்தீலியல் க்ரோத் ஃபேக்டர்னு இருக்குது. இப்போ நல்ல காயம் பட்டு தோலே வந்துருச்சு, உள்ளே இருக்கிற சதையும் வந்துருச்சு, ஆனால் ஆறிடுது இல்லை. எப்படி ஆறுது அப்படின்னா அது வந்து சதையை உருவாக்குது, அது அந்த இடத்துல வந்து புது இரத்த குழாய்கள் உருவாகுது, புதுசாக ஸ்கின் உருவாகுது, இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது புதுசாக. இப்போ அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதால விஷயம் பிளேட்லெட்டில் இருக்குது. இது அத்தனைக்கும் காரணம் பிளேட்லெட்ஸ் தான், அந்த வூண்ட் ஹீலிங்க்கு. ஸோ அந்த பிளேட்லெட் இதை கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணாங்க, சரி இதை வூண்ட் ஹீலிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டென்டல் இதில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர்த்தோபெடிக் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கெல்லாம் டிஷ்யூ லாஸ் அதிகமாக இருக்கோ அந்த டிஷ்யூவை மீண்டும் உருவாக்குறதுக்கு பிளேட்லெட்ஸை செயற்கையாக அவங்களுடைய ஓன் பிளேட்லெட் எடுத்து அந்த இடத்துல இன்ஃபியூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்லோலி அதை ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அத்தனை க்ரோத் ஃபேக்டர்ஸும் பிளேட்லெட்ஸில் இருக்குது. ஓகே, ஃபைப்ரோபிளாஸ்ட் க்ரோத் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, வாஸ்குலர் எண்டோத்தீலியல் க்ரோத் ஃபேக்டர் இருக்குது, அது மாதிரி நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் முடி வளர்ச்சியை தூண்டுது அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பிளேட்லெட்னால் மட்டுமே, இந்த பிஆர்பினால் மட்டுமே முடி வளரும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் அது ஏமாத்து வேலை. பிளேட்லெட்டு இந்த பிஆர்பி போடுறதுனால மட்டும் முடி வளராது. இப்போ எடுத்தெடுப்பில் உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா இருக்குது, உங்களுக்கு இந்த ஆண்களுக்கு வர்ற வழுக்கை இருக்குது, இல்லை சத்துக்குறைவுனால ஏற்படுற வழுக்கை இருக்குது, இல்லை அலோபேஷியா ஏரிட்டா இருக்குது, அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ், விதவிதமான ஹேர்ஃபால் காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஆர்பி போடலாம், ஏன்னா இந்த பிஆர்பியில் அதிகமாக காசு வருது, ஏன்னா அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறாங்கல்ல, பிளட் எடுத்து அதை இது பண்ணி செப்பரேட் பண்ணி அது ஒரு ப்ரொசீஜராக பண்ணும்போது அதிகமாக ஃபீஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிஆர்பியை முதன்மையான ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது அப்படி கிடையவே கிடையாது. பிஆர்பிங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு தான். இப்போ ஹேர்ஃபாலுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை ஒன்று ஒன்றா நம்ம சரி பண்ணி அதோட சேர்த்து பிஆர்பியும் ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கலாம். அதுவுமே எல்லாருக்கும் தேவையில்லை. பிஆர்பி யாருக்கு தேவைன்னா ரொம்ப யங் ஏஜில் ஒருத்தருக்கு முடி பால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பண்ணலாம். அதுவும் ஆண்களுக்கான வழுக்கையில் மட்டும்தான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண்களுக்கான வழுக்கையில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதே மாதிரி அலோபேஷியா ஏரிட்டாவில் அதுக்கு வேலையே கிடையாது, ஏன்னா அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம எதை போட்டு முடி வளர வச்சாலும் திரும்ப அது முடி கொட்ட தான் செய்யும். அந்த ஆட்டோ இம்யூனிட்டியை நம்ம கரெக்ட் பண்ணணும். காரணத்தை சரி பண்ணாமல் பிரச்சனையை சரி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி சத்துக்குறைவினால் ஏற்படுற ஹேர்ஃபாலுக்கு சத்துக்குறைவை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு பிஆர்பி போட்டால் ஒன்றும் சரியாக வராது. இப்போ இந்த பிஆர்பி போட்டு நிறைய மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எடுத்தெடுப்பில் பிஆர்பி பண்ணி அதில் எந்த பலனும் இருக்காது. சரி, இது என்னடா இவ்வளோ செலவழித்து நமக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு சொல்லி மக்கள் உஷாரான உடனே அதையே ஜிஎஃப்சின்னு பேர் மாற்றி அதில் வேறு விட்டமின்ஸ் எல்லாம் கலக்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. இது இல்லாமல் பிளான்ட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டெம் செல்ஸ் நம்ம ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் இல்லாமல் எல்லா உயிரும் உங்களுக்கு வளருது இல்லையா? ஒரு செடி வளருது, ஒரு உறுப்பு வளருது, அது மாதிரி பிளான்ட்டும் வளருதுக்கு அதுக்கும் க்ரோத் ஃபேக்டர்ஸ் வேணும்ல. அப்போ பிளான்ட் டிரைவ்டு க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும், பிளான்ட் டிரைவ்டு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், அதுக்கும் ஒரு வேர் செல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம் செல் இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை இந்த க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டில் ஆட் பண்ணுறாங்க பிஆர்பியோட. இது எல்லாமே ஒரே குட்டையில் ஊறின மட்டும் தான். ஃபைன் டாக்டர், இப்போ நம்ம ஹேரை பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஸ்கின்னுக்கு போகலாம். நீங்கள் சொன்னீங்க ஸ்கின் அலர்ஜி பற்றி ஒன்று சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்கின் அலர்ஜிங்கிறதே ஒரு தனி வியாதியா இல்லை உடலோட ஏதோ ஒரு வியாதியோடைய சிம்டமா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தலைக்கு பண்ணால் காலில் சிம்டம் காட்டுது அலர்ஜி. ஸோ இந்த அலர்ஜி எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது எப்படின்னா ஸ்கின்ல வரக்கூடிய ஸ்கின் ஹேர் நெயிலில் வரக்கூடிய எல்லாமே உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பை வெளிப்படுத்துறது தான். ஸ்கின் ஹேர் நெயிலுக்குன்னு தனியாக ஒரு டிசீஸ்னு ஒன்று கிடையாது. ஸோ இதில் முக்கியமானது ஒவ்வாமை. ஏன்னா ஸ்கின்னும் லங்ஸும் தான் முதல்ல ஒரு அலர்ஜனை நம்ம உடம்புக்கு சொல்றது. இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்றோம்ல, எஃப்ஐஆர். இப்போ நம்ம முதல் ஒரு பிரச்சனை நடந்தால் அது டக்குன்னு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர் போடுறது ஸ்கின்னும் லங்ஸும் தான். இப்போ நமக்கு வெளியிலேருந்து ஒரு அலர்ஜன் வருது அப்படின்னா உடனே நமக்கு தும்மல் வருது, ஒரு தூசி தும்மல் வருது, கண்ணிலேருந்து நீராக வடியுது, உடனே ஸ்கின்ல அரிப்பு ஏற்படுது. ஸோ இந்த ஒரு நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருள், ஒரு தகாத பொருள் நம்ம மேலே படுது, அந்த ஏரியாவில் இருக்குது, அங்கே போகாத அப்படின்னு எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கின்னும் லங்ஸும் வேலை செய்யுது. இந்த ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்ஸ் அதுதான். இம்யூன் சிஸ்டமில் முக்கியமான வேலையை தான் செய்யுது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே ஸ்கின்னும் லங்ஸும் தான். ஸோ அதனால் எந்த ஒரு அலர்ஜிக் ஒரு உபாத பொருளும்
நம்ம ஸ்கின் மேலே பட்டுச்சுன்னா அது இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணும். அந்த அலர்ஜியை வந்து நம்ம அந்த ஒவ்வாமையை வந்து அலட்சியப்படுத்தி மீண்டும் மீண்டும் அதையே பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது பெரிய ஆபத்தான விளைவுகள். அது வந்து கடைசியில் கேன்சராக, புற்றுநோயாக கூட வரலாம், பெரிய பெரிய வியாதிகளாக வரலாம். ஸோ இந்த அலர்ஜி எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரு அலர்ஜிங்கிறது வந்து 4 வகைப்படும். ஒவ்வாமை எதிர்வினைகள் வந்து 4 வகைப்படும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இந்த முதல் இது வந்து உடனடி ஒவ்வாமை. இப்போ நீங்கள் அந்த ஒரு பொருள் பட்ட உடனே இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். அந்த இடத்துல வந்து தோலெல்லாம் செவந்து தடித்து நீராக வடிய ஆரம்பிச்சிடும். அது வந்து உடனடி ஒவ்வாமை. சமயத்தில் வந்து உயிர் போகிற அளவுக்கு மூச்சு குழாயெல்லாம் வீங்கி அவங்களுக்கு உதடெல்லாம் வீங்கி பெரிய அது அனஃபைலாக்சிஸ் பேர். அது வந்து ரொம்ப அக்யூட் ரியாக்ஷன். அது வந்து ரொம்ப ஆபத்தானது. சில குழந்தைகளுக்கு வந்து வெளிநாட்டில் ரொம்ப காமன். அது சில நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடனே வந்துடும். அது வந்து அனஃபிலாக்சிஸ் பேர். அவங்க எப்போவுமே ரெடியாக அதுக்கு ஒரு ஆன்டிஹிஸ்டமின் அந்த ஒரு பென் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நல்லா எஜுகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் உடனே கொடுங்கன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கான ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்லாம் ரெடியாக இருக்கும் எப்போவுமே. நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்குலாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அந்த அனஃபிலாக்சிஸ் ரொம்ப காமனும் கிடையாது. இந்த ஹேர் டை போட்டு கூட அனஃபிலாக்சிஸ் வரலாம். ஒரு பெரிய டாக்டரோட ஒய்ஃப்க்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அவங்க ஹேர் டை போட்டுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு சடனாக உயிருக்கு ஆபத்தாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் அவங்கள ரிவைவ் பண்ணி கொண்டு வர முடிச்சு. நல்ல வேளை டாக்டருங்கனால அதை உடனே காப்பாற்ற முடிஞ்சிச்சு. வேறு யாருமா இருந்தால் அந்த அனஃபிலாக்ஸ் வந்து அதுலேயே அவங்களுக்கு உயிர் போயிருக்கும். அவங்கள வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த அனஃபிலாக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன், இமீடியட்டாக வரக்கூடியது. அதுவும் ஸ்கின்ல இருந்து வரக்கூடியது தான். ரெண்டாவது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆன்டிஜன் உள்ளே வருது, ஒரு எதிரி உள்ளே வர்றான், உடனே அதுக்கு ஒரு எதிர்வினை, ஒரு ஆன்டிபாடி நம்ம உடம்பு ஒரு இங்கேருந்து ஒரு வில்லன் ஒருத்த வந்தால் ஒரு ஹீரோ போய் சண்டை போடுற மாதிரி 2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்கும். அப்போ கடைசியாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னொன்று வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஏற்கனவே ஃபார்ம் ஆகி அது உடம்புல சர்க்குலேட் ஆகி அப்படி ஒரு ரியாக்ஷன் வர்றது இம்யூன் காம்ப்ளெக்ஸ் மீடியேட்டட்னு சொல்லுவாங்க. இந்த 4வது இருக்கு இல்லையா, டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இதுதான் ஸ்கின்ல ரொம்ப காமனாக வரக்கூடியது. அது ஹேர் டை அலர்ஜியாக இருக்கட்டும், நம்ம வந்து எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணும்போது வர அலர்ஜியாக இருக்கலாம், டூத்பேஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், எந்த ஒரு சின்ன சின்ன அலர்ஜிக் ரியாக்ஷன், நெயில் பாலிஷ்னு நெயில் காஸ்மெட்டிக்ஸ் அலர்ஜியாக இருக்கலாம். எல்லா அலர்ஜிக் ரியாக்ஷனுமே இல்லை ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறோம், அது கூட ஒரு கொஞ்ச நாள் கழித்து அலர்ஜி ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா. ஸோ இது எல்லாமே இந்த தாமத ஒவ்வாமை, டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷனில் வர்றது. ஸோ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் ஸ்கின்ல ரொம்ப காமன். இதனால தான் நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறேன், என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, வேறு ஏதாவது காரணம் இருக்கும் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த நம்ம பேட்ச் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, 72 ஹவர்ஸ்க்கு அந்த பேட்சை போட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணால் அப்புறம் அவங்க ஒத்துக்குவாங்க. ஓகே. ஸோ அலர்ஜியோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ புரியுது. டாக்டர், போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டது வந்து இந்த மெடிக்கியூர் நெயில் பற்றி நிறைய கேட்குறாங்க. இந்த நெயில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, நெயில் வளர்க்குறது நல்லதா கெட்டதா ஒன்று. ரெண்டாவது, முன்னாடி தான் நகத்தில் புள்ளி இருந்தால் வந்து இவ்வளோ புடவை எடுத்து தரணும், அது பண்ணி தரணும்னுவாங்க. அந்த மாதிரி வெள்ளை புள்ளி இருந்தால் அது நல்லதா கெட்டதா, எதோடைய அறிகுறி அது? இது ரொம்ப வேடிக்கை. சின்ன கவுண்டர் படத்தில் நகத்தில் புள்ளி இருந்தால் சின்ன கவுண்டர் படத்தில் பண்ணுவாங்க. அது எத்தனை புள்ளி இருக்கோ அத்தனை சேலை எடுத்து தரணும்னுவாங்களே. செம்ம டெக்னிக்காக இருக்கு. ஸோ இந்த பெடிக்யூர் மேனிக்யூருங்கிறது அதை போல் ஒரு சோம்பேறித்தனமாக தன்னுடைய நகத்தை தானே வெட்டிக்க கூட அவங்களுக்கு முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது. ஸோ இந்த வாலி ரொம்ப அழகாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார். விரல்களை மீறி நகங்கள் வளர்ந்தால் நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு அப்படின்னு சொல்லி, மறுபடியும் படத்தில். ஆமாம் ஆமாம் ஆமாம், கேட்டிருக்கேன் நான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு அது, நலம்பாழன்னு ஒரு பாட்டு, ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு அது. அது ஒரு வரியும் ரொம்ப முத்தாய்ப்பான வரிகள். அதில் எழுதியிருப்பார், நகங்களை மீறி, அதாவது விரல்களை மீறி நகங்கள் வளர்ந்தால் நகங்களை நாம் நறுக்குவதுண்டு. அது மாதிரி நமக்கு வந்து ஒரு உறவோ நட்போ வந்து நம்மளை வந்து காயப்படுத்தினா அவங்கள வந்து அவங்கள்டேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அது. ஸோ அது மாதிரி நகங்கள் வந்து விரலுக்கு மேலே வளரக்கூடாது. அந்த விரலை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த நகம் வந்து ஒரு விரல் நுனிக்கு ஒரு கேடயம் மாதிரி, கவசம் மாதிரி. எப்படி நம்ம முகக்கவசம் போட்டிருந்தோம் கோவிட் டைமில், அது மாதிரி விரல் நுனிக்கு ஒரு கவசம் மாதிரி. அது ஒரு கேடயம் மாதிரி, ஒரு பெரிய அந்த போர் வீரனுக்கு வந்து அவங்க மேலே அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேடயம் வச்சுக்குவாங்கல்ல, அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா இந்த கேடயம், நகம் ஒரு கேடயம் மாதிரி அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கியத்திலே ஒரு பாட்டில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு அவ்வளவு அறிவார்ந்த ஒரு சமூகமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த நகம் வந்து அதனுடைய முக்கியமான பணி என்ன, அழகு இல்லை.
நகம் வந்து விரல் நுனியை பாதுகாக்கக்கூடியது. ஒரு சேஃப்கார்ட் பண்ணலை அப்படின்னா மக்களுக்கு நிறைய ஆபத்து ஏற்படும். ஏன்னா இந்த விரல் நுனியில் தான் வந்து நுண்ணிய உணர்வுகள் எல்லாம் வந்து சென்ஸ் பண்ண முடியும். எல்லா நரம்புகளும் அங்கே தான் வந்து முடியுது. ஸோ இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டக்குன்னு சென்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான். இப்போ வந்து கண் பார்வை இல்லாதவங்களுக்கு விரல் நுனி தான் வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பிரெய்லி மெத்தட் அவங்க எப்படி அவங்க கண் பார்வை இல்லாமல் வந்து அவங்களால எழுத முடியும், படிக்க முடியும் அப்படின்னா அது வந்து விரல் நுனியினால தான். அப்போ அந்த விரல் நுனியில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். ஐம்புலன்களும் அதில் இருக்குது. அதில் உணர்வு இருக்குது. அதே வந்து கண்ணாவோ காதாக கூட யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து விரல் நுனி வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த விரல் நுனியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இறைவனோ இயற்கையோ அந்த ஒரு கவசம் போன்ற நெய்யில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்காமல் இது அழகுக்குரிய சாதனம் நம்ம நினச்சிக்கிறோம். ரெண்டாவது, ஒரு நுட்பமான பொருளை எடுக்கிறதுக்கு நகம் ரொம்ப முக்கியம். ஒரு குண்டூசி விழுந்துருச்சு, ஒரு மணி விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு நகம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நகத்துக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ், அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ஆர்கன். அது ஒரு அழகுக்குரிய ஆர்கனோ இதுவோ கிடையாது. அது நகத்தை பிச்சா தான் தெரியும் அதனுடைய வலி. அதுக்காக தான் அந்த குற்றவாளி உண்மையை சொல்கிறான்னா அப்போ நகத்தெல்லாம் பிச்சு அது ஒரு இது பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டாகவே பண்ணுவாங்க உண்மையை வரவழைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நகத்தில் வந்து அந்த நரம்பு முடிச்சுகள்லாம் இருக்கும். அதில் வந்து அவ்வளோ வலி ஏற்படும். நகத்தில் ஒரு சின்ன அடிபட்டால் கூட அவ்வளோ வலிக்கும். ரெண்டாவது, குளோமஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது நகத்துக்கு அடியில், நெயில் பெட்டில். இந்த நகம் நம்ம சொல்கிறது வந்து நகம் மட்டும் கிடையாது. மேலே நம்ம பார்க்குறது நெயில் பிளேட், இந்த மேலே பார்க்குறது நெயில் பிளேட், அது கீழே இருக்கிறது நெயில் பெட்டு. இந்த கீழே அதனுடைய இந்த இடத்துல இருக்கிறது, விரலோட சேர்ற இடத்துல இருக்கிறது வந்து நெயில் மேட்ரிக்ஸ், நெயிலோட ரூட்டு. இந்த சுற்றி இருக்கிறது லேட்ரல் நெயில் ஃபோல்டு அண்ட் போஸ்டீரியர் நெயில் ஃபோல்டு. இவ்வளோ இருக்குது அதில். அப்புறம் இந்த நகத்தையும் ஸ்கின்னையும் சேர்க்கறது கியூட்டிக்கிள் அப்படின்னு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அது இந்த பியூட்டி பார்லரில் நீங்கள் பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கியூட்டிக்கிள் வந்து ஒரு அழுக்கு. அவங்களுக்கு இதனுடைய சயின்ஸ் தெரியாமல் ஃபஸ்ட்டு கியூட்டிக்கிளை ரிமூவ் பண்ணிடுவாங்க. கியூட்டிக்கிள் வந்து எவ்வளோ முக்கியமானது. இந்த மேலே இருக்கிற தண்ணியோ அழுக்கோ எதுவுமே ஸ்கின்னுக்குள்ளே போகாமல், நம்ம உடலுக்குள்ளே போகாமல் பாதுகாக்கிற ஒரு பெரிய கதவு மாதிரி இருக்கிறதே அதுதான், அந்த கியூட்டிக்கிள் தான். அவங்க முதல்ல அதை நீக்கிடுவாங்க. அதனால் என்ன ஆகும், அந்த நகத்து வழியாக ஸ்கின்னுக்குள்ளே அந்த போஸ்டட் நெயில் ஃபோல்டில் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் எல்லாமே உள்ளே போயிடும். அழுக்கு, தண்ணி, கிருமிகள் எல்லாம் உள்ளே போயிடும். போய் இந்த நகை ஃபோல்டு ஒரு தொப்பி மாதிரி ஆகிடும். அந்த நகைச்சுற்றுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வரும். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், அப்படியே நகம் வளைய ஆரம்பிச்சிடும். இந்த நகத்தை வந்து இப்படி நார்மல் ஆர்கிடெக்சரில் இப்படி லேசான வளைவோட ஒரு ஆக்சுவலாக ஒரு அந்த கேர்வ்டாக ஒரு கவசம் மாதிரி கேடயம் மாதிரி வச்சுருக்கிறதே இந்த கியூட்டிக்கிள் தான். அந்த கியூட்டிக்கிளை நீக்கணுன்னு என்ன ஆகும், இப்படி பப் டென்ட், அதாவது ஒரு அந்த பூனை நாய்க்கெல்லாம் ஒரு சின்ன வீடு கட்டுவாங்கல்ல, அது மாதிரி இப்படி ஒரு இது மாதிரி ஆகிடும். உள்ளுக்குள்ள ஒரு ஓட்டை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கின்னு, இந்த நெயில் பிளேட் வந்து இந்த கீழே இருக்கிற ஸ்கின் மேலே தூக்கிக்கும். அந்த நெயில் பெட்டுக்கும் நெயில் பிளேட்டுக்கு நடுவில் ஒரு கேப் வந்துடும். அது என்ன ஆகும், இன்னும் நகம் வளைய என்ன ஆகும், நகம் உள்ளுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். இன்க்ரோன் நெயில் வரும். ரெண்டாவது, இந்த கியூட்டிக்கல் கேப் மூலமாக கியூட்டிக்கலை ரிமூவ் பண்ணுறதுனால டேஞ்சரஸான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உள்ளே போகலாம். ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. அது பூராமே இந்த பியூட்டி பார்லரில் பண்ணுற மெனிக்யூர்னால வர்றது தான். அந்த ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியா போச்சுன்னா, அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா நார்மல் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அது வேறு சரியாகாது. அதுக்கு வந்து அதுக்கான ஸ்பெஷல் ஆன்டிபயோட்டிக்ஸு, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு அது என்னன்னே கண்டுபிடிக்க தெரியாது. ரொம்ப நாளைக்கு அந்த நகைச்சுற்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபங்கஸ்ன்னு நினைப்போம், அது ஃபங்கஸாக இருக்காது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாகாது. கடைசியில் பார்த்தா ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியாவாக இருக்கும். ஏடிபிக்கல் மைக்கோபாக்டீரியானா டியூபர்குலோசிஸ் மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த மாதிரி டேஞ்சரஸான இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இதில் வரலாம். டாட்ஸ் வர்றது நகத்தில், அது வந்து நகத்தில் வரக்கூடிய புள்ளிகள் வந்து நிறைய பேருக்கு, ஒரு 5% பேருக்கு நார்மலாகவே இருக்கலாம். அது வந்து ஒரு அப்நார்மல் கிடையாது, அது ஒரு நார்மல். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஸ்கின், ஹேர், நெயிலில் நம்ம உடம்புல எது நார்மல் எது அப்நார்மல்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மல் விஷயங்களே சில பேர் வந்து இது அப்நார்மல்னு சொல்லி நம்மளை ஏமாற்றலாம். ஸோ அது இந்த நகத்தில் புள்ளிகள் வர்றது வந்து நார்மலாக கூட இருக்கலாம். நகத்தில் குழி மாதிரி கூட வரும், பிட்ஸு, அதுவும் சில பேருக்கு நார்மலாக இருக்கலாம். ஆனால் அந்த பிட்ஸ் வந்து நிறைய இருக்குது, எல்லா நகத்துலையும் இருக்குது. நகத்தில் புள்ளிகள் நிறைய எல்லா நகத்துலையும் இருக்குது, அது ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா வேறு எந்த காரணமும் இல்லை அப்படிங்கும்போது இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இப்போ பிட்ஸ் இருந்துச்சு, நகத்தில் குழிகள் இருந்துச்சு அப்படின்னா சோரியாசிஸ்னுடைய அறிகுறியாக இருக்கலாம். நகத்தில் வெள்ளை வெள்ளை புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு
புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இல்லை சில வியாதிகளுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம். நெயில் பாலிஷ் நேரத்தில் போகிறோன்னா அது மூலமாக கெமிக்கல். இந்த நெயில் பாலிஷ் போடுறதுல முக்கியமாக என்னென்னா அந்த அறிகுறி என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து நெயிலில் ப்ராப்ளம்னு வருவாங்க, ஃபுல்லாக நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம். நான் சொன்னேன் 2-3 மாதம் கழிச்சு இந்த நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு. இந்த நெயில் பாலிஷ்னாலேயும் அலர்ஜி ஏற்படும். நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்கஹால் சொல்யூஷன் தடவுறாங்கல்ல, அதுலேயும் அலர்ஜி ஏற்படும். இந்த நெயில் பாலிஷ்னால அவ்வளவு விதமான அலர்ஜிகள் ஏற்படலாம். இப்போ நெயில் பாலிஷ் போட்டுட்டு சில பேருக்கு வந்து முகத்துலலாம் அலர்ஜி இருக்கும். முகத்தில் வேறு எந்த காரணமும் இருக்காது. இந்த நெயில் பாலிஷை வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நெயில் பாலிஷில் அந்த உதறக்கூடிய நெயில் பாலிஷ் வந்து ஸ்கின் மேலே படுறதுனால முகத்துலேயும் அலர்ஜி வரலாம். ஸோ அந்த நெயில் பாலிஷை வச்சு பல விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். நகங்களை வச்சே நம்ம வந்து 40 விதமான வியாதிகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஹார்ட்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸு, ஹார்ட் ஃபெயிலியரு, இது மாதிரி பல விஷயங்களை வந்து நெயில் மூலமாக ஆரம்ப அறிகுறியாகவே இருக்கலாம் அது. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். லிவரில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கலாம். கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டுபிடிக்கலாம். நகங்கள் வந்து ஒரு அகம் காட்டும் கண்ணாடி மாதிரி, அது ஒரு விண்டோ டு ஹெல்த் மாதிரி அது. ஸோ அதனால் அதை நெயில் பாலிஷ் போட்டு மூடுனா யூ ஆர் டெஸ்ட்ராயிங் எ வெரி இம்பார்ட்டண்ட் சிம்டம். டாக்டர், அடுத்ததாக வந்து கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அம்மை நோய் வந்துட்டு முகம்லாம் நிறைய பாதிப்படைஞ்சிருச்சு. டாக்டர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஸ்கின் டாக்டர் இதுக்கு பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக எங்கள் அம்மை வந்தால், நாங்களும் சின்ன வயசில் அம்மையெல்லாம் வந்திருக்குது, தானாக ஒரு கட்டத்தில் சரியாக போயிடும். அது மெசலஸ் இருக்குது, சிக்கன் பாக்ஸ் இருக்குது, 2-3 இதெல்லாம் இருக்குது. ஸ்கின் டாக்டருக்கு நம்ம கண்டிப்பாக அது அணுகணுமா? கண்டிப்பாக. ஏன்னா அம்மைங்கிறது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் எக்ஸாந்தம்னு சொல்கிறோம், வைரல் ரேஷ். அது ஆமாம், வைரஸ் வந்து இப்போ ஒரு உடம்பு ஃபுல்லாக வர்றது, அதை ரேஷ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் வர்றது ரேஷு. ஸோ அம்மைங்கிறது வந்து அது ஆக்சுவலாக அது அம்மா அது மாதிரிலாம் கிடையாது. அது வந்து அம்மைங்கிறது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் எக்ஸாந்தம்னு சொல்லுவோம். அதில் நிறைய அம்மைகள் இருக்குது. முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் அந்த இது இருந்துச்சு இல்லையா, ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை, தட்டம்மை, பெரியம்மை நோய் வந்து அது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஒரு உலகத்தில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஸ்மால் பாக்ஸ்னால். 1980களில் வந்து அதை வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸ்மால் பாக்ஸ் வந்து இப்போ யாருக்குமே இல்லை, ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்ததுனால. ஸோ அந்த அம்மைகளுக்கெல்லாம் வந்து அந்த வைரஸ் எந்த வைரஸ்னால் வருதோ அந்த வைரஸையே எடுத்து அதை வேக்சினாக கொடுப்பாங்க. அந்த அட்டினுவேட்டட் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வைரஸை வந்து செயலிழக்க, வீரியம் இழக்க வச்சு அதையே மிக 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 குறைந்த ஒரு டோசேஜில் வேக்சினை, இப்போ நம்ம கோவிட் வேக்சின் போட்ட மாதிரி, அதுதான் நிறைய பேர் உயிரை காப்பாற்றிருக்கு. ஸோ அந்த அம்மைக்கு வேக்சின் கொடுப்பாங்க. ஸ்மால் பாக்ஸ் வந்து அந்த வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டு அது எராடிகேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ இந்த சிக்கன் பாக்ஸ் அப்படிங்கிறது வேரிசெல்லா ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது. அது மாதிரி மீசில்ஸ் வந்து அது ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது. ஆனால் பட் இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் வந்து வேக்சினேஷன் ஷெட்யூல் கொடுக்குறாங்க இல்லையா. குழந்தை பிறந்த உடனே வேக்சின் போடுறாங்க. 0, அதாவது போலியோவும் ஒரு வைரஸ் தான். போலியோ வேக்சின்லேருந்து எல்லா இந்த முக்கியமாக இந்த எக்ஸாந்தம்ஸ்க்கு தான் எல்லாத்துக்கும் வேக்சின் கொடுக்குறாங்க. இந்த மம்ஸ், மீசில்ஸ், ருபெல்லா, இந்த எம்எம்ஆர்னு ஒரு வேக்சின் போடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வேக்சின் ப்ராப்பர் ஷெட்யூலோடு பண்ணிடுறாங்க. அது சிட்டியில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணி ரொம்ப சிறப்பாக அதை கொடுத்துட்றாங்க. வேக்சினேஷன் போடாத குழந்தைகளே நம்ம ஊரில் நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பிசிஜி வேக்சின் போட்டதுனால தான் வந்து கோவிட்னாலேயே நம்ம ரொம்ப பேர் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் அந்த ரிசர்ச் பண்ணார், டாக்டர் சுபாஷ் பாபுன்னு. இந்த பிசிஜி வேக்சின் போட்டதுனால அவங்களுக்கு வந்து கோவிட் எதிர்ப்பு சக்தி நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வேக்சின் வந்து நம்ம உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த அம்மையை வந்து நம்ம முதல்ல இது அம்மை தானா அப்படின்னு சொல்லி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மையும் ஒரு விதவிதமான அப்பியரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். இப்போ சிக்கன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூ ட்ராப் ஆன ரோஸ் பெட்டல்னு சொல்லுவாங்க. ஒரு ரோஜா இதழ் மேலே ஒரு பனித்துளி இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கின் ஒரு ரோஜா இதழ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் அது மேலே ஒரு டியூ ட்ராப் விழுந்த மாதிரி இருக்கும், ஒரு பனித்துளி விழுந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்த சுற்றி லேசாக ஒரு சிகப்பாக இருக்கும். ஸோ அது வந்து சின்ன சின்ன வெசைக்கிள்ஸ்னு சொல்லுவோம், சின்ன சின்ன நீர் கொப்பளங்கள் மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். எல்லா அம்மையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 வீக்ஸில் சரியாயிடும். அதை ஏன் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அம்மை வரக்கூடிய நேரத்தில் முதல்ல ஆரம்பத்தில் வரும்போதும் அந்த ஸ்கேப் உதிருது இல்லையா, அந்த வடுவெல்லாம் அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின் உதிரும் போதும் அது வந்து அதிகமாக பரவும்.
மற்றவங்களுக்கு கண்டேஜியஸாக இருக்கும். அதனால் அந்த கண்டேஜியஸ்னஸை குறைக்கிறதுக்கும் அவங்கள வந்து குவாரண்டைன் பண்ணி மற்றவங்களுக்கு பரவ விடாமல், இப்போ கோவிடில் நம்ம ஊரடங்கில் இருந்தோம் இல்லையா, அது மாதிரி லாக்டவுன் பண்ணி அவங்கள தனியாக வைக்கிறதுக்கும் அது அம்மை தானா அப்படிங்கிறத நம்ம சரியாக தெரிஞ்சுக்கணும். அதை ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு ஸ்கின் டாக்டர் தான் கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஆயா அப்பத்தாவுக்கு அவ்வளோ தெரியாது, அவங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். ஆனால் பட் அதை வச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் அம்மைன்னு அவங்க அம்மை இல்லாததையும் அம்மைன்னு சொல்லலாம், அம்மை இருக்கிறத அம்மை இல்லைன்னு சொல்லலாம். அவங்க இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, ஒரு படி மேலே போய் அம்மை வந்த உடனே அதுக்கு வந்து இந்த மண்பாண்டம் செய்கிறவர்கிட்ட போய் மண் எடுத்து தடவிடுவாங்க. அது ஏன்னா அந்த காலத்தில் இந்த அம்மை வந்து பயங்கரமாக எரியும், உடம்பு பூரா எரியும். அதுக்கு தமிழில் அவ்வளோ அழகாக அக்னி கரப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மை, இந்த வேரிசெலா ஜாஸ்டரோட இன்னொரு வகை வந்து சிக்கன் பாக்ஸ் வந்த பிறகு அந்த வைரஸ் நம்ம உடம்புலேயே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அது எர்பீஸ் ஜாஸ்டர், அக்கின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த அக்கிங்கிறது அக்னி கரப்பான், அக்னிலேருந்து வந்தது, அக்னி கரப்பான்னு பேர். அக்னினா அது வடமொழி கிடையாது, அக்னி அப்படிங்கிறது வந்து தமிழ் மொழி தான், அது பழங்காலத்து தமிழ் சொல் தான் அது. ஸோ அக்னி கரப்பான் அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தில். அது தீப்பட்ட மாதிரி எரியுமா, உண்மையாகவே அப்படி தான் எரியும். எர்பீஸ் ஜாஸ்டர் வரவங்களை கேட்டிங்கன்னா அந்த அக்கி வந்தவங்க சொல்லுவாங்க அப்படியே எரியுது சார், நாங்கள் சொல்லும் போதே அந்த வியாதியை நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். அது ஒரு கொப்பளை மாதிரி வந்து சார் பயங்கரமாக எரியுது, தீப்பட்ட மாதிரி எரியுதும்பாங்க. அதுதான் அக்னி கரப்பான். அது அவ்வளோ அழகாக அக்கின்னு எப்படி பாருங்கள், ஒரு ஒரு வியாதியினுடைய முழு தன்மையை பேர்லேயே சொல்லிடலாம், அவ்வளோ அழகாக வச்சுருக்கான். ஸோ அது மாதிரி அந்த ஒரு அம்மையும் ஒரு விதவிதமான இதுவாக இருக்கும். அது பயங்கரமாக எரியும், சிலது ரொம்ப அரிக்கும், அது வந்து சமயத்தில் ஃபீவர் கூட ஆரம்பத்தில் வரும். இதெல்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வேறு மருந்துகள் இல்லாததுனால மண்ணை பூசியிருக்காங்க. ஈரமான மண்ணை பூசினா என்ன ஆகும், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அது வந்து அந்த நேரத்துக்கு ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப், அந்த எரிச்சல் அது விடுவிக்குங்கிறதுக்காக இவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த மண்ணில் ஏதோ மருந்துக்கு பலன் இருக்குது, அதில் ஏதோ மூலிகை இருக்குது, அந்த மண் தான் அந்த அக்கியை குணப்படுத்துதுன்னு இவங்களா நினைக்கினா அக்கி தானாக சரியாக போயிடும், சிக்கன் பாக்ஸ் தானாகவே சரியாக போயிடும் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே. இவங்க அந்த மண் தான் அதுக்கு காரணம், மண் தான் அதை குணப்படுத்துன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணை தடவாராங்க, இன்னமும் தடவுறாங்க. நல்லா படித்தவங்க கூட இதை பண்ணுறாங்க. யாரோ வீட்டில் ஒரு வயசானவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மண்ணை தடவிக்கிறாங்க. அந்த மண்ணை தடவுனா நாங்கள் மண் என்ன சுத்தமாக இருக்கும், மண்ணில் எல்லா விதமான இதுவும் இருக்கும் இல்லையா, அதில் இன்ஃபெக்ஷன் வந்து சாதாரணமாக குணமாகக்கூடிய அக்கி வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் அதை ட்ரீட் பண்ண வேண்டி வந்து, ரெண்டாவது அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வலிக்கும். போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியான்னு பேர். ஏன்னா அந்த அக்கி வந்து நரம்புலேருந்து வர்றதுனால அந்த நர்வ் வந்து அந்த பெயினை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் போஸ்ட் ஹெர்பட்டிக் நியூராலஜியான்னு பேர். சிவியர் பெயின் இருக்கும், அந்த புண்ணெல்லாம் ஆறின பிறகு வலிச்சிக்கிட்டே இருக்கும், இந்த விழா சைடு வலிச்சிக்கிட்டே இருக்கும், எங்கே வந்ததோ அந்த இடம் வலிச்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு இந்த ஃபேஸில் வந்துச்சுன்னா முகமும் ஒரு பக்கம் தலையும் வலிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, என்னென்னமோ ஸ்கேன்லாம் பண்ணி பார்ப்பாங்க, கடைசியில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவங்களுக்கு அக்கி வந்திருக்கும் அந்த இடத்துல, அதில் மண்ணை கிண்ண பூசியிருப்பாங்க, தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு அம்மை வந்துச்சு அப்படின்னா, அம்மைங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, இல்லை ஸ்கின்னில் எந்த ஒரு ரேஷ் வந்தாலுமே ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்மளாவே நமக்கு நாமே திட்டம் மாதிரி நமக்கு நாமே வைத்தியம்லாம் பண்ணக்கூடாது. கோமியத்தால் ஏதாவது பலன் இருக்கா டாக்டர், ஃபேஸில் அப்ளை பண்ணுறதால? நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் அப்படியே ஃபேஸில் வாஷ்லாம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய ஒரு இன்ஸ்டியூஷனுடைய தலைவரே சொல்கிறாரு, ஒருத்தர் கோமியத்தை கடகடன்னு குடித்தாரு, அவருக்கு எல்லாம் சரியாக போச்சு, 15 நிமிஷத்தில் சரியாக போச்சு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. இதெல்லாம் கேட்குறவன் கேனா என்ன வேணா சொல்லுவாங்க போல இருக்கு. அது ரொம்ப அழகாக டாக்டர் அருண்குமார் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். கோமயத்தினால வந்து எப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஒரு கழிவு, ஒரு மனித கழிவு மாதிரி ஒரு மாட்டு கழிவு, அது எப்படி ஒருத்தருக்கு நல்லதாக இருக்க முடியும்? நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்லாம் கிட்னி வந்து சுத்திகரித்து அதை கழிவாக வெளியில் அனுப்புது. அதில் யூரியா இருக்குது, அதில் எல்லா விதமான கழிவுகளும் இருக்குது. அந்த மாட்டுக்கு அந்த கோமயத்தில் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அதுக்கே இன்ஃபெக்ஷன் வரும், அதுவே அதோட பேக். அதை குடித்தா இதெல்லாம் என்ன நான்சென்ஸ், இதெல்லாம் எப்படி இதை பரப்புகிறாங்க? அதுவும் ஒரு பெரிய ஒரு அறிவு. ஐஐடி மெட்ராஸோடைய டைரக்டர் ஒரு இதெல்லாம் இது எப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு வள்ளுவர் இந்த ஒரு குறள் தான் 2 தடவை பாடியிருக்காரு. அப்படி 1330 குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுக்கு அடுத்த குறளே என்னென்னா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அது கோமயம் சம்மந்தப்பட்டதாலும் மெய்ப்பொருளான்னு பாரு. அப்படி எந்த ஒரு பொருள் யாரோ ஒருத்தர் சொல்கிறான்னா, இப்போ நான் சொல்கிறது கூட அது அறிவுக்கு பொருத்தமாக இருக்கான்னு பார்த்து நம்பணும். அது மாதிரி பொருள் அது அதே மாதிரி அது எதை பற்றியாக இருந்தாலும், அது எத்தன்மை தாயினும், அது என்னவாக இருந்தாலும்
அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, அது உன்னுடைய அறிவுக்கு பொருத்தமாக இருக்கா, இல்லை கேள்விகள் சந்தேகத்தை கேளு, அதை நிவர்த்தி பண்ணு. அதுக்கு ஆதாரம் காட்டுறேன்னு ஒரு 5 ஆய்வு கட்டுரை அனுப்புனார். அது எல்லாம் டுபாகராக இருந்தது. ஒரு ஐஐடியோடைய டைரக்டர் வந்து இதெல்லாம் ஆய்வு ஒரு ரிவ்யூ பேப்பரை இங்கே சொல்லியிருக்காங்க, கொரால எழுதியிருக்காங்க, அதெல்லாம் சப்மிட் பண்ண ரிவ்யூ போய் ஆதாரமாக காட்டுறாரு. இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃபீல்டில் ஒருத்தர் எக்ஸ்பர்ட்டாக இருக்காருன்னா அவர் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நோபல் பிரைஸ் வாங்கினவங்களாம் கூட HIV வைரஸே பொய்ன்னு நம்புறவங்களா இருக்காங்க. நிறைய விஷயங்களை தப்பாக பேசின அறிவியலாளர்களும் இருக்கிறாங்க. நான் போய் ஒரு பில்டிங் கட்டினா என்ன ஆகும்? ரொம்ப வருஷம் முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ யாரோ அவர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் போல இருக்குது. அவர் வந்து என்னை ஒரு கொஷின் கேட்குறாரு. அப்போ வந்து ஆடியன்ஸ் கேள்வி கேட்பாங்க, அப்படியே ஹேரில் பதில் சொல்லுவோம். அப்போ அவர் கேட்குறாரு, சார் எங்ககிட்ட நிறைய முடி கொட்டுற கேஸ் வருது சார், அதுக்கு நாங்கள் எப்படி அதை வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி கொடுங்க. அது மாதிரி ஃபைன் டாக்டர். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹேர் சம்மந்தமாக நிறைய இந்த தடவை ஸ்கின் பற்றி, நெயில் பற்றி, ஸ்கின் கேன்சர்ஸ் பற்றிலாம் நிறைய டீட்டெயிலாக பேசணும். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஹோப் இந்த எபிசோடும் பீப்புள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்னும் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம இன்னொரு எபிசோட் கூட பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் யுவர் டைம். நன்றி.